Hello friends and subscribers, welcome to Tamil Bell YouTube channel. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்தியாவுக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் நடக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஓடிஐ மேட்சுக்கான ஒரு ஃபுல் ப்ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடியே இந்தியாவுக்கும் சவுத் ஆப்பிரிக்கா நடந்த 3 தொடர், அதாவது 3 மேட்சை கொண்ட ஒரு தொடரில் T20 தொடரில் வந்து பார்த்திங்கன்னா 2 டீமுமே ஆளுக்கு ஒரு மேட்சை வின் பண்ணி ட்ராவ் ஆகிட்டாங்க. ஒரு மேட்ச் நடக்காமல் போயிடுச்சு. ஸோ அந்த சீரிஸ், அந்த T20 சீரிஸ் வந்து ட்ராவ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இது ஓடிஐ சீரிஸ். இந்த ஓடிஐ சீரிஸில் ஃபஸ்ட்டு மேட்சுக்கான ஒரு ஃபுல் ப்ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம டெலகிராமில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ லாஸ்ட் ஆஃப் அன் ஹவரில் ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கான்டெஸ்ட்டுக்கான டெமோ டீம்ஸும் அதில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த டீம்ஸ் எல்லாம் பார்க்குறப்போ அது வின் ஆகுது, லாஸ் ஆகுது, அடுத்தது. ஸோ அதை பார்க்குறப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த பிளேயர்ஸ், இந்த ஒரு பர்டிகுலர் பிளேயர் இன்னொரு பிளேயரை நம்ம சூஸ் பண்ணி நம்ம டீம்ஸை போடலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஏன்னா உங்களுக்குமே ஒரு ஃபேண்டசி நாலேஜ்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த டீம்ஸை பார்க்குறப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். தென் லாஸ்ட் அப்டேட்ஸ் ஏதாவது வந்தால் குரூப்பில் கொடுப்போம். ஸ்போர்ட்ஸ் ஆப்பில் இருக்கக்கூடிய பாப்பா ஆப்ஷன், குபேரா ஆப்பில் இருக்கக்கூடிய டியோ ஆப்ஷன் அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துட்ருக்கும். ஸோ லாஸ்ட் மினிட்ஸ் அந்த பிச் ரிப்போர்ட்டில் வந்து எல்லாமே குரூப்பில் வந்து கொடுப்போம். ஸோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் எல்லாரும் டெலகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னும் குபேரா ஃபேண்டசியில் ஜாயின் பண்ணல அப்படின்னாலும் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. இன்வைட் கோட் வந்து நம்ம சேனல் நேம் தான் தமிழ் பெல். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஸோ ஸ்மால் லீக்ஸ், ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே இதில் நம்ம மோஸ்ட்லி ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து டியோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன். டியோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரே ஒரு பிளேயரை மட்டும் சூஸ் பண்ணி உங்களால் நிறைய ஏர்ன் பண்ண முடியும். இதில் நீங்கள் மற்ற ஃபேண்டசி சைட்ஸில் இருக்கிற மாதிரி ஒரு 11 பேர்த்தை செலக்ட் பண்ணி கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் இப்படிலாம் நீங்கள் போட வேண்டிய அவசியமே இல்லை. ஒரே ஒரு பிளேயரை மட்டும் சூஸ் பண்ணி உங்களால் நிறைய ஏர்ன் பண்ண முடியும். அவங்களே ஆப்பில் மேண்டரியாக ஒரு 5 பிளேயரை கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த 5 பிளேயர் எக்ஸாம்பிளுக்கு வந்து விராட் கோலி, ரோஹித் சர்மா, கேஎல் ராகுல் இப்படி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோமே. அந்த 5 பேர்த்துல இருந்து நீங்கள் யார் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி ஒரு பிளேயரை சூஸ் பண்ணிடுவீங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் கேஎல் ராகுலை சூஸ் பண்ணிடுறீங்க. அவர் வந்து ஒரு 40 பாயிண்ட் எடுக்கிறார். உங்களோட ஆப்பனண்ட் வந்து மீதி இருக்க 4 பேர்லேருந்து ஒருத்தர் தான் சூஸ் பண்ண முடியும். ஸோ அப்படியே அந்த மீதி இருக்க 4 பேர்லேருந்து அவர் விராட் கோலியை சூஸ் பண்ணிடுறாரு. விராட் கோலி 38 பாயிண்ட்ஸ் தான் எடுக்கிறார் அப்படின்னா நீங்கள் பிக் பண்ணியிருக்கிற கேஎல் ராகுல் வின்னு. ஸோ அந்த மொத்த அமௌண்ட்டும் உங்களுக்கு வந்துடும். ஸோ இதுதான் கான்செப்ட். பிளேயர் பெஸ்ட் பிளேயர் பேட்டில்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இன்வைட் கோட் வந்து தமிழ் பெல். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு சவுத் ஆப்பிரிக்கா நடக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஓடிஐ மேட்ச் 17 டிசம்பர் மதியம் 1:30க்கு இந்த மேட்ச் வந்து நடக்குது. மேட்ச் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜோகனஸ்பர்க்கில் வந்து இந்த மேட்ச் நடக்குது. ஸோ லைவ் ஸ்ட்ரீமிங் பார்த்தீங்கன்னா ஹாட்ஸ்டாரில் வந்து ஃப்ரீயாகவே நம்மளால் பார்த்துக்க முடியும். ஸோ அந்த ஆப்பை இன்ஸ்டால் மட்டும் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னாவே நீங்கள் அதில் இந்த ப்ரீமியம் கட்ட தேவையில்லை. ஸோ லைவும் நீங்கள் அதில் பார்த்துக்கிடலாம். ஸோ இந்த ஜோகனஸ்பர்க்கில் தான் கடைசியாக நடந்த T20 மேட்சும் அங்கே தான் நடந்தது. ஸோ இந்தியா அதில் இமாலய வெற்றி பெற்றாங்க. 90+ ரன்னுக்குள்ளேயே வந்து சவுத் ஆப்பிரிக்காவை சுட்டிட்டாங்க. குல்தீப் யாதவ் 5 விக்கெட் வரைக்கும் எடுத்திருந்தார். ஸோ இந்த ஜோகனஸ்பர்க், ஸோ குல்தீப் யாதவ் 5 விக்கெட் எடுத்திருந்தார் அப்படிங்கிறதுக்காக ஸ்பின்னுக்கு சப்போர்ட் பண்ணுமா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பார்த்தோம் அப்படின்னா பிச் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் வேணும் ஓடிஐயில் ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கு பேட்டிங்க்கு. ஸோ பேட்டிங் பேரடைஸாகவே இருந்திருக்குன்னு சொல்லலாம். ஸோ மிடில் கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு. இன்சியலாக, அதாவது ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்விங் இருக்கும், நல்ல ஸ்விங் இருக்கும், நல்ல பவுன்சஸ் இருக்கும். அதாவது இன்சியல் அந்த முதல் 10 ஓவரை வந்து சமாளித்து ஆடிட்டாங்க அப்படின்னா ஒரு ஹை ஸ்கோரிங் வேணுவாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் பிச் ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. நிறைய பவுண்டரிஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு உதாரணமாக தான் 438 ரன் அடிச்சிருந்ததை சேஸ் பண்ணாங்க லைக் வந்து சவுத் ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியாவுக்கு எகென்ஸ்டாக இந்த பர்டிகுலர் வேணுவில். அது மட்டும் கிடையாது, 439 ரன் அடித்தாங்க வெஸ்ட் இண்டீஸ்க்கு அகேன்ஸ்டாக. ஸோ ஹையஸ்ட் ஸ்கோரும் இவங்க தான் வச்சிருக்காங்க இந்த வெனுவில். ஹையஸ்ட் ஸ்கோர் சேஸிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா, சேஸ் பண்ண டீமும் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா தான். இந்த பர்டிகுலர் வெனுவில் 438 ரன் வந்து சேஸ் பண்ணியிருக்காங்க. 439 ரன் அடிச்சும் இருக்காங்க. ஸோ ஹையஸ்ட் ஸ்கோரிங், நல்ல ஒரு ஸ்கோரிங் பேட்டர்னாக தான் இருக்க போகுது இந்த வெனுவில். நல்ல ஃப்ளாட்டான ட்ராக்காக தான் இருக்கும். பேட்டிங் எல்லாம் சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறது தான் இதுக்கு முன்னாடி நடந்த மேட்சஸை வச்சு பிச் ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. அஃபீஷியல் பிச் ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் டாஸ் போட்டதுக்கப்புறம் நான் குரூப்பில் நான் போடுறேன். அதை பற்றி ஒரு வாய்ஸ் மெசேஜ் கூட நான் குரூப்பில் இந்த மேட்ச்சுக்கு நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். லாஸ்ட் மேட்ச் இந்த பர்டிகுலர் வேணுவில் ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருக்கு. கேசவ் மகாராஜ் 2 விக்கெட், சாம்சி 1 விக்கெட் எடுத்திருக்காரு. தென் குல்தீப் யாதவ் 5 விக்கெட் எடுத்திருக்காரு. ரவீந்திர ஜடேஜா 1 விக்கெட் எடுத்திருக்காரு. இப்படி லாஸ்ட் மேட்ச் இங்கே நடந்த T20ஸில் ஸ்பின்னர்ஸ் நிறையவே டாமினேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அஃபீஷியல் பிச் ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நான் குரூப்பில் இருந்து நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஹெட் டு ஹெட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 91 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க இந்தியாவும் சவுத் ஆப்பிரிக்காவும். அதில் 50 மேட்ச் வந்து சவுத் ஆப்பிரிக்கா தாங்க வின் பண்ணியிருக்காங்க. அதை 38 மேட்ச் மட்டும் தான் இந்தியா வின் பண்ணியிருக்காங்க. 3 மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நோ ரிசல்ட்டில் இருந்திருக்கு. இப்போ ரீசெண்ட் டைமில் நல்ல ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு டீம் தான் வந்து சவுத் ஆப்பிரிக்கா. ஓடிஐயில் ரொம்பவே சூப்பராக ஆடிட்டு இருக்காங்க. இந்தியன் டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யங் டீமை வச்சு தான் போயிருக்காங்க. ஸோ பேட்டில் எந்த மாதிரி இருக்க போதுங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். லைக்
ரெண்டு டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன் பார்த்தோம் அப்படின்னா சாய் சுதர்சனுக்கு ஒரு இன்னொரு பெரிய அச்சீவ்மெண்ட்னே சொல்லலாம். இந்தியன் டீமுக்கு செலக்ட் ஆயிருக்காரு. ஸோ சாய் சுதர்சன் ஓடிஐயில் இந்த மேட்ச் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் ரொம்ப 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 அதிகம். கிட்டத்தட்ட 99.9% அவர் தான் ஓப்பன் பண்ண போகிறாரு ருத்ராஜ் கைக்வாட் கூட. ஸோ அடுத்ததாக திலக் வர்மா, ஸ்ரேயஸ் ஐயர், KL ராகுல் கேப்டன் அண்ட் விக்கெட் கீப்பர். அடுத்ததாக ரிங்கு சிங். ஸோ ரிங்கு சிங் சாய் சுதர்சனுக்கு எப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட், அதே மாதிரி தான் ரிங்கு சிங்குக்கும் மிடில் ஆர்டரில் ஒரு ஃபினிஷர் ரோலுக்கு அவரை வந்து ஆப்டாக கொண்டு வந்திருக்காங்க. எல்லா மேட்சுமே அவர் இனிமேல் மோஸ்ட்லி அவர் ஆட போகிறார் இந்தியன் டீமுக்காக. அடுத்ததாக அக்சர் பட்டேல், தீபக் சஹார், குல்தீப் யாதவ், முகேஷ் குமார் அண்ட் ஆவேஸ் கான். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. ஸோ அடுத்ததாக சவுத் ஆப்பிரிக்கன் டீமை பொறுத்த வரைக்கும் ரீசா ஹென்ரிக்ஸ் அண்ட் கே வெரையன். ஸோ ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னிங்ஸை ஓப்பன் பண்ண போகிறாங்க. அடுத்ததாக ராசி வேண்டர்டசன், ஐடன் மார்க்ரம், ஹென்ரி கிளாசன், டேவிட் மில்லர், அடுத்ததாக வில்லியன் முல்டர், கேசவ் மகாராஜ், எல் வில்லியம்ஸ், பேட்மேன், அடுத்ததாக டி சாம்சி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கன் டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. சரி, ஓகே. இப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கு நம்ம எந்த மாதிரி ஆர்டினல் பிளேயர்ஸை சூஸ் பண்ணலாம், யார் எந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் சாய் சுதர்சன். ஸோ சாய் சுதர்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரெக்கார்டு வச்சிருக்காரு. ஐபிஎல்ல கடைசியாக வந்து சிஎஸ்கே அகேன்ஸ்டாக விளாட்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 97+ அடிச்சிருந்தார். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ அதுக்கப்புறம் அவர் விளையாண்ட மேட்சஸில் என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா டிஎன்பிஎல். ஸோ டிஎன்பிஎல் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. தென் அடுத்ததாக இந்தியா ஏக்காக இப்போ லாஸ்ட்டு இங்கே சவுத் ஆப்பிரிக்கா ஆடினப்போ ஸோ அதில் கொஞ்சம் கம்மி ரன்னில் அவுட் ஆகிட்டார். பட் டொமஸ்டிக் லெவலில் நல்ல ரெக்கார்டில் இருக்காரு. கரண்ட்லி நல்ல ஃபார்மில் இருக்கக்கூடிய பிளேயர். இந்த மாதிரியான ஹை குவாலிட்டி பவுலர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக அவரோட பர்ஃபார்மன்ஸ் உண்மையிலேயே ரொம்பவே சூப்பராக இருக்குது. இவர் இருக்கிற மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்பவே அவசரப்பட மாட்டார். ஸோ பாலுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பொறுமையாக ஆடக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ சாய் சுதர்சன் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் ஒரு 30+ ரன் வரைக்கும் நம்ம அவர்கிட்ட வந்து நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஸோ ருத்ராஜ் கைக்வாட். T20 நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காரு. பட் ஓடிஐயில் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக விளையாண்ட மேட்சஸ் எதுலையுமே அவர்கிட்ட இருந்து பெருசாக பர்ஃபார்மன்ஸ் இல்லை. அப்படி தான் சொல்லி ஆகணும். அதுக்கு தகுந்த மாதிரியே ஆப்போசிட் சைடில் இருக்கக்கூடிய பவுலர்ஸ் இந்த லிசார்ட் வில்லியம்ஸ். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல இந்த இன்ஸ்விங் பார்த்தீங்கன்னா நல்லாவே போல் பண்ணுவார். நல்ல 140 வேகத்தில் போல் பண்ணக்கூடிய ஒரு சூப்பர்வான ஒரு ஃபாஸ்ட் பாலர். அடுத்ததாக பேட்மேன். அவரும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பவுன்சஸ் போல் பண்ணக்கூடிய ஒரு சூப்பர்வான ஒரு ஃபாஸ்ட் பாலர். ஸோ ருத்ராஜ் கைக்வாடுக்கு இன்சீல் அந்த முதல் 10 ஓவரில் ஒரு ட்ரெண்ட் இருக்குது. ஸோ அதை அவர் சமாளித்து ஆடிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக அவரோட பேட்லேருந்து 30 ஒரு 50+ வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அதர்வைஸ் அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ட்ரெண்ட் வந்து லிசார்ட் வில்லியம்ஸ் அண்ட் பேட்மேன் அவங்க 2 பேர்த்திலிருந்து இருக்குது. இன்சீலில் அவர் அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் கொஞ்சம் இருக்குது. ஸோ 50-50 ஆப்ஷன்ஸில் வந்து நம்ம கைக்வாடை பயன்படுத்திக்கலாம். வேறு எக்ஸ்ட்ரா எந்த ஒரு அட்வான்டேஜஸ் அவருக்கு இல்லை. ஸோ திலக் வர்மா T20 ரொம்பவே கஷ்டப்பட்டார் ஸ்கோர் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு மேட்ச் ஒரு விக்கெட் அவரோட விக்கெட் கேட்சை வந்து டக் அவுட்லேயே 0 ரன்லேயே வந்து ஒரு கேட்சை விட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு குயிக்காக ஒரு 26-27+ ரன் அடித்தார். ஸோ செகண்ட் மேட்ச் வெறும் ஃபஸ்ட் பால்லேயே அவர் அவுட் ஆகிட்டு போனார். ஸோ திலக் வர்மா கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருக்காருன்னு சொல்லலாம். பட் இந்த பர்டிகுலர் மேட்ச் அவர்கிட்ட இருந்து கண்டிப்பாக ஒரு 30 ஒரு 50% நம்ம எதிர்பார்க்கலாம். டாப் ஆர்டரில் ஏர்லியராக ஒரு விக்கெட் விழுந்துருச்சுன்னா சாய் சுதர்சன், ருத்ராஜ் கைக்வாட் 2 பேர்லேருந்து யாராவது ஒருத்தங்க ஏர்லியராக விக்கெட் விட்டுட்டாங்கன்னா திலக் வர்மா பேட்லேருந்து கண்டிப்பாக வந்து ஒரு 50+ வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஒரு பிக் டிஃப்ரென்சியல் ஒரு லோ பர்சன்டேஜ் பிக்காக வந்து திலக் வர்மா கண்டிப்பாக இருப்பார். ஸோ ஸ்ரேயஸ் ஐயர் ஹை பர்சன்டேஜ் பிக்காக இருப்பார். கிட்டத்தட்ட ஒரு 80% யூசர்ஸ் அவரை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு டிஃப்ரென்ஸில் நம்ம யோசிக்கலாம். அவர்கிட்ட இருக்கிற மைனஸை மட்டும் ஃபஸ்ட்டு ஆராய்ச்சி பார்ப்போம். கரண்ட்டில் நல்ல ஃபார்மில் இருக்கார், நல்லா ஆடிட்டு இருக்கார், ஸ்பின்னர்ஸ் ரொம்பவே சூப்பர் ஆடிட்டு இருக்கார். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே அவர்கிட்ட இருக்க மிகப்பெரிய ஒரு மைனஸ் வந்து பார்த்திங்கன்னா பவுன்சஸ் பாலில் ரொம்பவே வீக்காக இருக்கார். அவருக்கு எகென்ஸ்டாக ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜியாகவே அதை பயன்படுத்துகிறாங்க. பவுன்சஸ் பால் லெக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹிப்புக்கு மேலே கொஞ்சம் பவுன்சஸ் பால் ட்ரை பண்ணாங்க அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து லெக் சைடில் அவர் அவுட் ஆயிருக்காரு. இல்லைன்னா அந்த ஸ்கொயருக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப அவுட் ஆகிட்டு இருக்காரு. அவருக்கு பவுன்சஸ் பாலில் கொஞ்சம் வீக்காக இருக்கார். ஸோ அதை கண்டிப்பாக வந்து மைல்யூட்டாக யூஸ் பண்ணி ஸ்ரேயஸ் அகேன்ஸ்டாக பவுன்சஸ் பாலை கண்டிப்பாக ட்ரை பண்ணுவாங்க. ஸோ வியான் முல்டர் வந்து நல்ல ஒரு பவுன்ஸ் பண்ணுவார். பட் அவருக்கு வந்து பெருசாக வேகம் இருக்காது. பேட்மேன் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வேகம் இருக்கும், நல்ல பவுன்சஸ் ட்ரை பண்ணுவார். ஸோ பேட்மேன் வெஸ் லைக் ஸ்ரேயஸ் ஐயர் இவங்களுக்குள்ள ஒரு பேட்டில் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். அவர்கிட்ட இருக்கிற மைனஸ் அந்த பவுன்சஸ் பால். ஸோ அதை வச்சு அவரை அட்டாக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். பட் மிடில் ஸ்பின்னர்ஸ் ரொம்பவே சூப்பராக ஆடிடுவார். ஸ்ரேயஸ் ஐயருக்கு இருக்கிற மைனஸ் அந்த பவுன்சஸ் பால். ஸோ அதனால் அவர் வந்து நம்ம ஒரு 50-50 ஆப்ஷன்ஸில் வச்சுக்கலாம். ஹை பர்சன்டேஜ் பிக்காக இருக்காரு. ஸோ ஹை பர்சன்டேஜில் ஒரு ரிஸ்க்கான ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர். KL ராகுல் ஸோ விக்கெட் கீப்பர் பண்ண போகிறார். விக்கெட் கீப்பர்லேருந்து கண்டிப்பாக கேட்ச் அண்ட் ஸ்டெம்பிட் ரன் அவுட்லேயே ஒரு 10 பாயிண்ட் அவர் எடுத்துடுவார்.
ஸோ அதை தாண்டி மிடில் வந்து அவர் தான் ஆடுறாரு. ஒரு நல்ல, அதாவது ஃபஸ்ட் இன்னிங்ஸாக இருந்தாலும் சரி, செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட் இன்னிங்ஸாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு நல்ல ஸ்கோரை கொண்டு போய் டார்கெட்டாக செட் பண்ணுறக்கூடிய ஒரு ரோலில் வந்து கேஎல் ராகுல் இருப்பார். அதே மாதிரி ஒரு நல்ல ஸ்கோரை அவங்க செட் பண்ணியிருப்பாங்க, அதை வந்து அடித்து வின் பண்ணக்கூடிய ஒரு ரோல். எப்படினாலும் ஒரு பேட்டிங்லேருந்து ஒரு 30+ ரன் வந்து ஆடிடுவார் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன். நல்ல ஃபார்மில் இருக்கார். இப்போ கேப்டன் பொசிஷன் வேறு, அதுக்கு தகுந்த ஒரு மரியாதையோடு ஆடுவார். விக்கெட் கீப்பர்லேருந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறப்போ ஒரு டபுள் ஆப்ஷன்ஸில் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிளேயராக வந்து கேஎல் ராகுல் இருப்பார். ஸோ ரிங்கு சிங்கை வந்து பொறுத்த வரைக்கும் ஒரு பிக் டிஃப்ரென்சியல் பிக்காக இந்த மேட்ச் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ T20s அப்படிங்கிறப்போ அவருக்கு பேட்டிங்கான வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறதும் ஒரு பக்கம் இருக்கும். ஸோ அந்த ஒரு டவுட் இருக்கும். ஸோ ஏன்னா அவர் வர டவுன் வந்து ரொம்ப கீழே அப்படிங்கிறதுனால. பட் 50 ஓவரை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அவருக்கு வந்து ஒரு 20 ஓவராவது அவர் பேட் பண்ணுறதுக்கான சான்சஸ் கண்டிப்பாக மேபி அமையலாம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 70% அந்த ஒரு வாய்ப்பு அவருக்கு அமையலாம். ஸோ அப்படிங்கிறப்போ அவரோட பேட்டில் இருந்து மினிமம் 25+ ரன்ஸ் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். அது மட்டும் கிடையாது, ரிங்கு சிங்கை பொறுத்த வரைக்கும் கேட்ச் பிடிக்க வாய்ப்பு அதிகம் உள்ள இடங்களில் தான் அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் வந்து இருக்கிறதுனால ஒரு ரிங்கு சிங்கை ஒரு பிக் டிஃபரன்ஸியலாக ட்ரை பண்ணி பாருங்க. பட் நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. இப்போ அவர் கரண்ட்டாக நல்ல ஃபார்மில் இருக்கார் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த ஒரு ஆப்ஷன்ஸ் அவருக்கு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் அப்படின்னா ஒரு மஸ்ட் ட்ரையாக கூட நான் சொல்லுவேன் ரிங்கு சிங்கை பொறுத்த வரைக்கும். பவுலிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் அக்சர் பட்டேல், தீபக் சகர், குல்தீப் யாதவ், லைக் முகேஷ் குமார், ஆவேஸ் கான். ஸோ இதில் வந்து எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் உள்ளவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அக்சர் பட்டேல் தாங்க. ஆப்போசிட் சைடில் முதல் 7 பேர்த்தில் ஒரே ஒரு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் மட்டும்தான் இருக்கிறாங்க. மீது எல்லாமே ரைட் ஹேண்டர்ஸ் அப்படிங்கிறதுனால ரொம்பவே என்ஜாய் பண்ணி பவுல் பண்ணுவாங்க அக்சர் பட்டேலும் குல்தீப் யாதவும். அவங்களுக்கு விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி, அவங்களோட ஃபேண்டசி வேல்யூ வந்து கொஞ்சம் அதிகமாகுது. ஸோ அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ் 2 பேர்த்திலிருந்து மினிமம் நம்பர் 2 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அதை தாண்டி அக்சர் பட்டேலோட பேட்டிங்கில் இருந்தும் மினிமம் 15-20+ ரன் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஒரு கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் கூட எலிஜிபிளாக இருப்பார் அக்சர் பட்டேலை பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் மேட்ச்சில். ஸோ தீபக் சகர் இன்ஸ்வெல் ஸ்விங்கர் சூப்பராக பயன்படுத்துவார். ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாங்க அப்படின்னா ஒரு மஸ்ட் ட்ரைனே கூட நான் சொல்லுவேன். ஸோ முகேஷ் குமார், ஆவேஸ் கான் 2 பேர்த்திட்ட இருந்து நம்ம மினிமம் 1 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அதில் பர்டிகுலராக முகேஷ் குமாரை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாங்க அப்படின்னா ஸோ அதில் 2 விக்கெட் வரைக்கும் அவுட் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ செகண்டாக பால் பண்ண போறாங்கன்னா 2 பேர்த்திட்ட இருந்து நம்ம ஒரு விக்கெட் வந்து எதிர்பார்க்கலாம். அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ் 2 பேருமே ஒரு சூப்பரான ரோலாக இருக்க போகுது. ஆப்போசிட் சைடில் வெறும் ரைட் ஹேண்டர் பேட்ஸ்மேன்ஸாக இருக்கிறதுனால அவங்களோட ரோல் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலாக இருக்க போகுது. அடுத்ததாக சவுத் ஆப்பிரிக்கா டீம். ஸோ சவுத் ஆப்பிரிக்கா டீமை பொறுத்த வரைக்கும் ரீசா ஹென்ட்ரிக்ஸ் அண்ட் கேஎல் வேரைன் 2 பேர் வந்து இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க. இதில் ஹென்ரிக் கிளாசன் விக்கெட் கீப்பர் பண்ணுவாராங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க். ஸோ கேஎல் வீரைன் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் ரொம்ப அதிகம் அப்படிங்கிற மாதிரி ரீசெண்டாக நியூஸஸ் எல்லாமே வந்துகிட்டு இருக்கு. ஸோ கேஎல் வேரைன் வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் பண்ணுறாரு அப்படின்னா கண்டிப்பாக அவர் வந்து ரொம்ப ஒரு பிக் டிஃப்ரென்சியல் ஒரு மஸ்ட் பிக்னே கூட நான் சொல்லுவேன். விக்கெட் கீப்பர்லேயே ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வந்துடும். ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கன் பவுலர்ஸ், சவுத் ஆப்பிரிக்கன் கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய எட்ஜ் வாங்கும், கீப்பர் கேச்சஸ் நிறைய பிடிக்க சான்சஸ் இருக்கும். கேட்ச் அண்ட் ஸ்டம்பிட் ரன் அவுட்லேயே ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வந்துருவாங்க விக்கெட் கீப்பர்ஸ் எல்லாருமே. தென் பேட்டிங்கில் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போறாரு அப்படிங்கிறப்போ ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷனாக இருக்கும் கேஎல் வேரைனை பொறுத்த வரைக்கும். அவர் விக்கெட் கீப்பர் பண்ணார் அப்படின்னா லாஸ்ட், அதாவது பிளேயிங் லைன் வந்ததுக்கப்புறம் யார் விக்கெட் கீப்பர் பண்ணுறாங்கிறத பொறுத்து அவரை மஸ்ட் பிக்காக நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. கேஎல் வீரையன் விக்கெட் கீப்பர் பண்ணார்னா ஒரு மஸ்ட் பிக் டாப் ஆர்டரில் வந்தார் அப்படின்னா, லைக் இல்லை வீரையன் பண்ணல ஹென்ரி கிளாசன் தான் பண்ணுறாருன்னா ஹென்ரி கிளாசன் வந்து ஒரு மஸ்ட் ட்ரையாக சொல்லுவேன். ஸோ ராசி வேண்டர்டசனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் இவரோட ரெக்கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காரு. அதுவே செகண்ட் இன்னிங்ஸை கம்பேர் பண்ணுறப்போ, ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணுறப்போ ஒரு 10 மேட்சுக்கு 7 மேட்ச் வந்து அவரோட பேட்டில் இருந்து 40+ ரன் அப்படிங்கிறது வந்துருது. அதாவது 40 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜை வச்சிருக்காரு ஓவராலாக ஓடிஎஸில். அதுவே செகண்ட் இன்னிங்ஸில் அவர் பேட் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு 3 மேட்ச் மட்டும்தான் அந்த 40 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காரு. அது ரேஸ் ஏர்லியராக அவுட் ஆகிட்டு இருக்காரு. ஸோ அது மிகப்பெரிய ஒரு மைனஸாக இருக்குது. ஸோ நல்ல அந்த ஸ்ட்ராட்டஜிக்கலாக மட்டும் புரிஞ்சுக்கோங்க. 10 மேட்சுக்கு 7 மேட்ச் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் இருக்கிறப்போ ஒரு 40+ ரன் ஆடிறாரு. செகண்ட் இன்னிங்ஸில் 10 மேட்சுக்கு 3 மேட்ச் தான் ஆடுறாரு. ஸோ 2க்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதை மைண்ட் செட் பண்ணி நீங்கள் அவரை ட்ரை பண்ணிக்கோங்க. ரீசா ஹென்ட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் இவரோட பேட்டிலேருந்து ஒரு 25+ ரன்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அவர்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய ஒரு மைனஸ் ஸ்பின்னர்ஸ்ட்டை கொஞ்சம் வீக்காக இருக்கார். ஸோ அதுக்காக ஏர்லியராக பவர் பிளேலே கூட அக்சர் பட்டேலையோ அல்லது குல்தீப் யாதவையோ அவர் சப்போஸ் அவர் ஒரு 20+ ரன் வரைக்கும் ஆடிட்டார் அப்படின்னா பவர் பிளேல கூட ஒரு ஸ்பின்னர்ஸை கொண்டு வரது கூட பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ ரீசா ஹென்ட்ரிக்ஸ் இந்த ஸ்பின்னர்ஸ்ட்டை கொஞ்சம் வீக்காக இருக்கார். ஸோ ஐடன் மக்ரமை பற்றி பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா இந்த வெனு அவருக்கு ரொம்ப ஒரு பரிச்சயமான வெனுனே சொல்லலாம். ரொம்ப என்ஜாய் பண்ணி நிறைய மேட்சஸ் இங்கே ஆடி இருக்காரு. நிறைய ரெக்கார்ட்ஸும் வச்சிருக்காரு. ஹையஸ்ட் ஸ்கோர் இந்த வெனுவில் வச்சிருக்கக்கூடிய பிளேயர் 175+ ரன் வரைக்கும் வச்சிருக்காரு. நெதர்லாந்துக்கு எகைன்ஸ்டாக இவர் இங்கே ஆடி இருக்காரு. ஸோ ஹை ஸ்கோரிங் வெனு இவருக்கு நல்லாவே ஆடி இருக்காரு இந்த வெனுவில். அது மட்டும் இல்லாமல் விக்கெட் டேக்கிங் எபிலிட்டியும் இவருக்கு கொஞ்சம் அதிகம். ரீசன் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்தியன் டீம் பக்கம் போனோம் அப்படின்னா சாய் சுதர்சன் ஒரு லெஃப்ட் ஹேண்டர், திலக் வர்மா ஒரு லெஃப்ட் ஹேண்டர், ஸோ ரிங்கு சிங் ஒரு லெஃப்ட் ஹேண்டர், தென்
அக்சர் பட்டேல் ஒரு லெஃப்ட் ஹேண்டர், இப்படி 4 லெஃப்ட் ஹேண்டர் டாப் 7 பேத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து ஐடன் மார்க்ரம் அவர் ஒருத்தர் மட்டும்தான் ஆஃப் பிரேக் பவுலர். ஸோ அப்போது கண்டிப்பாக அவர்கிட்ட வந்து நம்ம மினிமம் 4 ஓவர் மேக்ஸிமம் 7 ஓவர் வரைக்கும் நம்ம அவர்கிட்ட எதிர்பார்க்கலாம். அதை தாண்டி இந்த வெனுவில் நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்கிறதுனால ஒரு மஸ்ட் ட்ரை பிக்னே சொல்லலாம் ஐடன் மெக்ரமை பொறுத்த வரைக்கும். ஹென்ரி கிளாசன் ஆஸ் யூசுவல் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வீரையன் விக்கெட் கீப்பர் பண்ணார்னா ஒரு மஸ்ட் ட்ரை. ஸோ ஹென்ரி கிளாசன் விக்கெட் கீப்பர் பண்ணார்னா இவரும் மஸ்ட் ட்ரை. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ கரண்ட்டில் நல்ல ஃபார்மில் இருக்கார். ஓடிஐயை பொறுத்த வரைக்கும் பர்டிகுலராக ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் வந்து இவரோட ஆவரேஜே வந்து பார்த்தீங்கன்னா 50 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காரு ரீசெண்ட் டைம்ஸில். ஸோ சேஸ் பண்ணுறப்ப மட்டும்தான் அவர் ஏர்லியராக அவுட் ஆகிட்டு இருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு பேட் பண்ண போகிறாங்க சவுத் ஆப்பிரிக்கா அப்படின்னா ஒரு மஸ்ட் ட்ரை. அதை தாண்டி போத் இன்னிங்ஸ்லுமே வந்து எந்த இன்னிங்ஸாக இருந்தாலும் விக்கெட் கீப்பர் வந்து ஹென்ரி கிளாசன் பண்ணுறாரு அப்படின்னா ஒரு மஸ்ட் ட்ரை. ஸோ இந்த ஒரு ஆப்ஷன்ஸில் புரிஞ்சுக்கோங்க. டேவிட் மில்லர் போத் இன்னிங்ஸ்லையுமே அவர் தாங்க வந்து ரிங்கு சிங் மாதிரிங்க ஒரு டார்கெட்டை நல்ல டார்கெட்டை செட் பண்ணுறதும் ஸோ நல்ல டார்கெட்டை நோக்கி சேஸ் பண்ணி போகிறதும் அவரோட ரோல் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோலாக இருக்கும். போத் இன்னிங்ஸ்லையுமே ஒரு பிக் டிஃபரன்ஷியல் பிக்காக வந்து டேவிட் மில்லர் வந்து இருப்பார். ஸோ வியான் முல்லர் சேம் அக்சர் பட்டேலுக்கு எந்த மாதிரி ஒரு ரோலோ அந்த மாதிரியான ஒரு ரோல் தான். மினிமம் 6 ஓவர் மேக்ஸிமம் 8 ஓவர் வரைக்கும் அவர் பவுல் பண்ணுவார். அது மட்டும் கிடையாது, பேட்டிங்கில் வந்தாலும் மினிமம் ஒரு 30+ வரைக்கும் ஆடக்கூடிய எபிலிட்டி உள்ளது. அக்சர் பட்டேலுக்கு ஒரு கேப்டன், வியான் முல்லருக்கு ஒரு வைஸ் கேப்டன் அப்படிங்கிற மாதிரி அட்லீஸ்ட் ஒரு டீம்லையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். கேசவ் மகாராஜா மினிமம் 1 விக்கெட் வரைக்கும் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. லீசர்ட் வில்லியம்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போகிறாங்க அப்படின்னா 2 விக்கெட்டுக்கு வரைக்கும் எடுக்கிறதுக்கு சான்சஸ் அவருக்கு ரொம்ப ரொம்ப அதிகம். டெத் ஓவர்ஸில் அவர் தான் பவுல் பண்ண போகிறார். 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட விக்கெட்டுகள் கூட இருக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம் ஃபஸ்ட்டு பவுல் பண்ண போகிறாங்க அப்படின்னா. ஸோ பிராட்மேன் வந்து பார்த்தீங்கன்னா பிக் டிஃபரன்ஷியல் பிக், லோ பர்சன்டேஜ் பிக்காக இந்த பர்டிகுலர் மேட்ச் இருப்பார். ஃபஸ்ட்டு பவுல் பண்ண போகிறாங்க அப்படின்னா 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட விக்கெட்டுகள் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். சாம்சியை பொறுத்த வரைக்கும் மினிமம் 1 விக்கெட் வரைக்கும் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். சரி, ஓகே. இப்போது டபுள் ஆப்ஷன்ஸ் பிளேயர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஐடன் மேக்ரம், கே வீரையன் விக்கெட் கீப்பர் பண்ணார்னா அவர் தான் வந்து அது இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போகிறார். அப்படிங்கிறப்போ அவர் டபுள் ஆப்ஷன்ஸில் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருப்பார். கேஎல் ராகுல், அக்சர் பட்டேல், வியான் முல்டர் இந்த 5 பேரும் வந்து பார்த்திங்கன்னா டபுள் ஆப்ஷன்ஸில் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிளேயராக இருப்பாங்க. இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மஸ்ட் ட்ரை ஆப்ஷனுக்கு வந்து வந்துடுவாங்க. ஹை பர்சன்டேஜில் ரிஸ்க்கான ஆப்ஷன் ஆஸ் யூஸ்வல் ஸ்ரேயஸ் ஐயர் அந்த பவுன்சஸ் பாலில் கொஞ்சம் வீக்காக இருக்கார், கொஞ்சம் மேலே அவுட் ஆகிறது கூட பாசிபிலிட்டிஸ் இருக்கும். சவுத் ஆப்பிரிக்கன் கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல வந்து ஒரு பவுன்சஸ் வந்து இருக்கும். அது இன்சியலாக நல்லாவே ஒரு பவுன்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்ரேயஸ் ஐயர் அந்த பவுன்சஸ் பாலில் வீக் அப்படிங்கிற ஒரே ஒரு மைனஸை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம ஹை பர்சன்டேஜாக இருக்கார், 80% இருக்கார். ஸோ அதனால் நம்ம அவர் வந்து ஒரு 50-50 ஆப்ஷன்ஸில் ட்ரை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான். ஸோ ருத்ராஜ் கைக்வாட் இந்த இன்சியல் ஸ்விங்கை டேக்கிள் பண்ணி அடிட்டார்னா அவரோட பேட்டில் வந்து 30% 50% வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அந்த இன்சியல் ஸ்விங்கில் அவர் கொஞ்சம் மேபி ஏர்லியராக அவுட் ஆகிறதுக்கு கூட பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அப்படிங்கிறதுனால அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 75% ஒரு 85% வரைக்கும் அவரை பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ஹை பர்சன்டேஜ் ரிஸ்க்காக தெரிகிறாரு. ராசி வேண்டர்டசன் 85% பீஸ் யூசர்ஸ் அவரை ட்ரை பண்ணியிருக்காங்க. வேண்டர்டசன் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அப்படின்னா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸை கம்பேர் பண்ணுறப்போ பை சான்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் தான் இவங்க பேட் பண்ண போகிறாங்க அப்படின்னா நீங்கள் அந்த 50-50 ஆப்ஷன்ஸில் பயன்படுத்திக்கலாம். இவங்க இந்த 3 பேரும் ஹை பர்சன்டேஜில் ஒரு ரிஸ்க் ஆப்ஷனாக வந்து தெரிகிறாங்க. அடுத்ததாக லோ பர்சன்டேஜில் இம்பார்ட்டன்ட் பிளேயர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாய் சுதர்சன் வெறும் 1% கூட அவர் பிக் பண்ணலைங்க. கண்டிப்பாக இந்த பர்டிகுலர் மேட்ச் அவரோட பர்சன்ட்டை கண்டிப்பாக காட்டுவார். நான் இன்னும் இந்தியன் டீமில் நான் ஃபுல்லாகவே இருப்பேன், நான் அந்த இந்தியன் டீமோட ஓப்பனராக வருவதற்கான பாசிபிலிட்டிஸை அவர் உருவாக்குவார். கண்டிப்பாக இந்த மேட்ச் ஒரு லோ பர்சன்டேஜில் பிக் ரோல் அவருக்கு இருக்கும். ஸோ நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பிளேயர், அவருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் நிறைய ஹோப் கொடுங்க, அவருக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். சாய் சுதர்சன் கண்டிப்பாக இந்த மேட்ச் ஒரு மினிமம் ஒரு 30+ ரன் ஆடுறதுக்கு சான்ஸ் இருக்கும். அடுத்ததாக வியான் முல்டர் ரொம்ப லோ பர்சன்டேஜாக இருக்காருங்க. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு 7 சம்திங் அந்த பர்சன்டேஜ் தான் இருந்தார். நான் பார்க்குறப்போ கண்டிப்பாக ஒரு மினிமம் 6 ஓவர் மேக்ஸிமம் 8 ஓவர் தென் பேட்டிங்கில் வந்தாலும் ஒரு 35+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் 35 ரன்ஸ் அடிக்கும் சான்ஸ் அதிகம். தீபக் சகர் இன்சில் ஸ்விங்கை சூப்பராக பயன்படுத்துவாருங்க. ஃபஸ்ட்டு பவுலிங்னா மஸ்ட் ட்ரை. என்னை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்லையுமே ஒரு மஸ்ட் ட்ரை தான். ஏன்னா பேட்டிங்கில் வந்தாலும் மினிமம் 25+ வரைக்கும் ஒரு ஆடுவார். ஒரு லோ பர்சன்டேஜில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயராக வந்து தீபக் சகரும் இருப்பார். ஸோ கேஎல் வீரையன் ஆஸ் யூசுவல் நான் சொன்ன மாதிரி விக்கெட் கீப்பர் பண்ணுறாரு அப்படின்னா அவர் வந்து ஒரு மஸ்ட் ட்ரைனே சொல்லுவேன். அடுத்ததாக டிஃப்ரென்சியல் பிக் ஆஸ் யூசுவல் டேவிட் மில்லர், ரிங்கு சிங், திலக் வர்மா, கே வீரையன். ஸோ கே வீரையன் விக்கெட் கீப்பர் பண்ணால் மட்டும்தான், ஓகேங்களா? ஸோ அதை கொஞ்சம் மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 3 பேரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேவிட் மில்லர் மிடில் ஆர்டரில் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயர். தென் கேட்ச் பிடிக்க வாய்ப்பு அதிகம் உள்ள இடங்களில் ஒரு ஃபீல்டிங் நிற்பாருங்க. மினிமம் ஒரு 2 கேச்சஸ் பிடிச்சாருனா கூட அதுலேயே ஒரு 16 பாயிண்ட், ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒரு 4 பாயிண்ட், 20+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் அதுலேயே வந்துடும். அதை தாண்டி மிடில் வந்து மினிமம் ஒரு 25-30% வரைக்கும் அடிச்சிடுவார். அவர் ஒரு லெஃப்ட் ஹேண்டர், இந்தியன் டீமில் ஆஃப் பிரேக் பவுலர்ஸ் யாரும் இல்லை அப்படிங்கிறது அவருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ். ஸோ ரிங்கு சிங்கை பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூசுவல் நம்ம சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு பேட் பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்தியன் டீம் வந்து டாப் ஆர்டரில் ஏர்லியராக விக்கெட்ஸ்லாம் விழுந்துருச்சு அப்படின்னா இவரோட பேட்டில் இருந்து மினிமம்
30+ ரன்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். கேட்ச் பிடிக்க வாய்ப்பு அதிகம் உள்ள இடங்களில் ரிங்கு சிங் இருப்பார். திலக் வர்மா வெறும் 2% 3% தான் பிக் பண்ணியிருக்காங்க. ஒன் டவுனே வரப்போறாருன்னு நினைக்கிறேன் இந்த பர்டிகுலர் மேட்ச். ஸோ ஒரு பிக் டிஃப்ரென்சியல் ரொம்ப லோ பர்சன்டேஜ் பிக்காக வந்து திலக் வர்மா இருப்பார். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 14 பிளேயர் ஃபேண்டசி டீமில் இருக்க வாய்ப்புள்ள ஒரு 14 பிளேயரை பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் கேஎல் ராகுல். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தோம் அப்படின்னா சாய் சுதர்சன், திலக் வர்மா, ரிங்கு சிங், அக்சர் பட்டேல், தீபக் சஹர், அடுத்ததாக குல்தீப் யாதவ். இந்த 7 பேரும் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் டீமில் ஒரு அந்த ஃபேண்டசி டீமில் வர்ற வாய்ப்பு அதிகம் உள்ள ஒரு பிளேயர்ஸாக பார்க்கப்படுது. அடுத்ததாக ஐடன் மேக்ரம், கே வீரயன், அடுத்ததாக ஹென்ரி கிளாசன், டேவிட் மில்லர், அடுத்ததாக வியான் முல்டர், ஓ பார்ட்மேன், அடுத்ததாக எல் வில்லியம்ஸ். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கன் டீம். இந்த 14 பிளேயர்லேருந்து 8 அல்லது 9 பிளேயர் ஃபேண்டசி டீமில் வந்துட்டால் கூட மோஸ்ட்லி நீங்கள் போட்ட அமௌண்ட்டை லாஸ் பண்ண மாட்டீங்க. இந்த ஆப்ஷன்ஸை பயன்படுத்தி மல்டிபிள் கிராண்ட் லீக்ஸில் மாற்றி பிளேயர்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. இப்போது கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எலிஜிபிள் பர்சன் ஆஸ் யூஸ்வல் ஸ்மால் லீக்ஸில் எல்லோரும் சேஃபாக வந்து பார்த்திங்கன்னா ஐடன் மக்ரமுக்கு தான் கேப்டன் ஆப்ஷனாக கொடுத்துருப்பாங்க. கேஎல் ராகுலுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த வியான் முல்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6லேருந்து 8 ஓவர் வரைக்கும் பால் பண்ண போகிறாரு. தென் பேட்டிங்கில் வந்து ஒரு கணிசமான ரன் ஆடுவார். ஸோ அவருக்கும் ஒன் ஆஃப் கிராண்ட் லீக்ல ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக எல்லாருமே ஸ்மால் லீக்ஸில் சேஃபாக இவங்க எல்லாருமே கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக மோதி இருப்பாங்க. ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அக்சர் பட்டேல் ஆப்போசிட் சைடில் வெறும் ரைட் ஹேண்டர்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு 2 விக்கெட்ஸ் வரைக்கும் அவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். தென் பேட்டிங்கில் வந்தாலும் 15லேருந்து ஒரு 25+ ரன்ஸ் வரைக்கும் அவர் ஆடுவார். ரிஸ்க்கான கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ஒரு எலிஜிபிள் பர்சனாக கண்டிப்பாக இருப்பார். அடுத்ததாக தீபக் சகர் ஃபஸ்ட்டு பால் பண்ணாலும் சரி, செகண்ட் பால் பண்ணாலும் சரி 2 விக்கெட் வரைக்கும் எடுக்கிறதுக்கு சான்சஸ். தென் பேட்டிங்லேயும் வந்து ஒரு கணிசமான ரன் அவர் ஆடக்கூடியவர். அடுத்ததாக குல்தீப் யாதவ் இந்த வெனுவில் லாஸ்ட் மேட்ச் தான் இங்கே நடந்தப்போ T20 5 விக்கெட் வரைக்கும் எடுத்திருந்தார். ஆப்போசிட் சைடில் வெறும் ரைட் ஹேண்டர் பேட்ஸ்மேன்ஸாக அதிகம் இருக்கிறதுனால அவரோட பவுலிங்லேருந்து மினிமம் 3 விக்கெட்ஸ் கூட சம்டைம்ஸ் எதிர்பார்க்கலாம். ஸோ அவரும் வந்து ஒரு ரிஸ்க்காக ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எலிஜிபிளாக இருப்பார். சாய் சுதர்சன் இன்னிங்ஸை ஓப்பன் பண்ண போகிறாருங்க. ஸோ ஒரு அவரோட பேட்லேருந்து கண்டிப்பாக ஒரு 50லேருந்து ஒரு 70+ ரன் வரைக்கும் நான் எதிர்பார்க்கிறேன். மேபி அவர் ஆடுவார் அப்படின்ட்டு ஹோப். மேபி லோ பர்சன்டேஜ் பிக்காமல் இருக்கார். ஒரு ரிஸ்க், ஏன்னா கிராண்ட் லீகை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க்காக தான் நம்ம கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக கொடுக்க போகிறோம். கண்டிப்பாக ஒரே ஒரு டீம்லையாவது சாய் சுதர்சனுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல பிளேயர், நம்ம ஒரு சப்போர்ட்டை கொடுப்போம். கண்டிப்பாக ஒரு ஆடுவாருங்கிற ஒரு மைண்ட் செட் எனக்கு ஓடிட்டு இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். கிராண்ட் லீக்ஸில் ரிஸ்க்காக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே ஒரு டீமில் மட்டும் எனக்கு அந்த அமௌண்ட் போனாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறவங்க, ரொம்ப ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கிறவங்க அந்த சாய் சுதர்சன் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. தேங்க்யூ.